வரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். செல்வோம், விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கியே செல்வோம். செய்வோம், விரைந்து செல்வோம், இனி புதியதோ உலகினை செய்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த தவக்காலம் நம் அனைவருக்கும் இறை அருளின் காலமாகவும் அதே நேரத்திலே நம்முடைய மனமாற்றத்தின் காலமாகவும் சிறப்பாக அமைய இந்த தவக்காலங்களிலே ஒவ்வொரு நாளும் இறைவனோடு ஒன்றித்திருந்து ஜெபம் தபம் வழியாகவும் அதே நேரத்திலே நாம் செய்கின்ற தர்மங்கள் வழியாகவும் நோன்பிருந்து ஜெபிப்பதன் வழியாகவும் இறை ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள சிறப்பான மனமாற்றத்தை நோக்கி நாம் இந்த காலத்திலே பயணிக்க இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரு பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் தவ செயல்கள் உம்மை நோக்கிய வண்ணம் இருக்கவும் அவற்றை நாங்கள் தொடர்ந்து ஆற்றவும் எங்களுக்கு உதவி அருளவும் வேண்டுகின்றோம். அதனால் எப்பொழுதும் இடமிருந்து தொடங்கும் எங்கள் செயல்கள் அனைத்தும் உம் வழியாகவே என்றும் நிறைவு பெறுவனவாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இணை சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை திருவார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது, இதோ பார், வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட, அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பழுகுவாய்,
நீ உடமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகி சென்று நீ செவி கொடாமல் கெட்டு அலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் இன்று அறிக்கையிட்டு கூடுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன் மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசையையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு. அவரது குரலுக்கு செவிக்கொடு. அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து இன்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார், தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், பேறு பெற்றவர். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9. இறை திருவார்த்தைகள் 22 25 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தாம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்கின்ற புகழ்பெற்ற திரைப்படத்திலே
இயேசுவாக நடித்தவர் ஜிம் கேவிஎஸ்எல் என்பவர். அவருடைய வாழ்க்கையிலே இந்த திரைப்படத்தை நடித்த பிறகு செய்தியாளர்கள் அவரை சந்தித்து, இயேசுவாக நீங்கள் நடித்தீர்களே, அந்த நடிப்பின் தத்ரூபத்தையும் அந்த அனுபவத்தையும் சற்று சொல்லுங்கள் என்று அவரிடம் கேட்டபொழுது அவர் இவ்வாறாக சொன்னார். இந்த இயேசுவின் திரைப்படத்திலே நான் இயேசுவாக நடித்தேன். அந்த படத்திலே 3 அனுபவங்கள் என்னை இன்னும் நம்பிக்கையில் என்னை அழைத்து சென்றது. அதே நேரத்திலே பல துன்பங்களையும் எனக்கு கொடுத்தது என்றார். முதல் அனுபவம் அவர் சொன்னது, சாட்டையால் அடிக்கப்படுகின்ற காட்சி அமைக்கப்பட்ட போது 2 சாட்டை அடிகள் நேராக அவருடைய முதுகை பிளந்தது என்று சொல்லுகிறார். ஆகவே ஏறக்குறைய 14 அங்குலம் ஒரு மிகப்பெரிய காயமானதை நான் அந்த கசையடி அனுபவத்திலே, அந்த காட்சியிலே நான் பெற்றுக்கொண்டு அந்த வழியிலே நான் துடித்தேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக அவர் சொன்னது சிலுவையை சுமக்கின்ற காட்சி. ஆகவே பாரமான சிலுவையை என்னுடைய தோளிலே வைக்கப்பட்டு நான் சுமந்து செல்லுகையிலே திடீரென்று என்னுடைய தோள்பட்டை மூட்டானது விலகியது. மிகவும் வலியால் நான் துடித்து போனேன், மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது அனுபவம் சிலுவையிலே அறையப்பட்டு தொங்கவிடப்படுகின்ற காட்சி. அந்த காட்சியிலே நடிக்கின்ற தருணத்திலே கடுமையான குளிர். ஆகவே அந்த கடுமையான குளிரிலே ஆங்கிலத்திலே சொல்லுகிறோம் ஹைப்போதெமியா என்கின்ற ஒரு நோயாக, அதாவது தாழ் வெப்பநிலை, சுவாச காற்று இல்லாமல் மூச்சு காற்று வராத ஒரு நிலையை எனக்கு கொடுத்து அவசரமாக நான் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டேன் என்று சொன்னார். இந்த 3 அனுபவங்களையும் சொல்லி அவர் சொன்னது, ஆண்டவர் இயேசுவாக நடிப்பதற்காக நான் அவரை பின்பற்றினேன். அந்த நடிப்பிலே எனக்கு மிக பெரிய வழிகளை நான் பெற்றுக்கொண்டேன். ஆனால் அதுவே ஆண்டவராக இயேசுவை பின்பற்றக்கூடிய சீடத்திகளாக நாம் நம்பிக்கையோடு அவரோடு இணைந்தோம் என்றால் இன்னும் பல வழிகளையும் பல துன்பங்களையும் இன்னல்களையும் வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிறார். இயேசுவின் பிரியமானவர்களே, சிலுவையை சுமக்கும் வாழ்வே சீடத்துவ வாழ்வு. இதைதான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இயேசுவை பின்பற்றுபவர் தங்கள் சுய விருப்பங்களை சிலுவையிலே அறைந்து இயேசுவின் விருப்பத்தை தன்னுடைய விருப்பமாக ஏற்க வேண்டும். இதுதான் உண்மையான சீடத்துவம். அன்புமிக்கவர்களே, ஜெர்மனி நாட்டினுடைய இறையியலாளர் புகழ்பெற்றவர் பொனஃபர் என்பவர், அவர் இந்த சீடத்துவத்தை பற்றி சொல்லுகின்ற போது 2 அருமையான விஷயங்களை சொல்லுகிறார். முதலாவது அவர் சொல்வது விலை கொடுத்து வாங்குகின்ற அருள், காஸ்ட்லி கிரேஸ் என்று சொல்லுகிறார். அதாவது தியாகத்தை உள்ளடக்கிய ஒன்று. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தி நமக்கு ஒரு அற்புதமான அருளை கொடுத்தார். அதுபோல இயேசுவை பின்பற்றுபவர்கள் தியாகத்தின் நிமித்தமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை விலையாக கொடுத்து அருளை பெற்றுக்கொள்வது, இது காஸ்ட்லி கிரேஸ் என்று சொல்லுகிறார். இதுதான் உண்மையான சீடத்துவம். அதே நேரத்திலே அவர் மற்றொன்றையும் சொல்லுகிறார், தியாகம் இல்லாத சீடத்துவம் சீப் கிரேஸ் என்று சொல்லுகிறார். அதாவது சீடத்துவ வாழ்வுக்கு எதிரானவைகளை நாடுகின்ற ஒன்று, எளிதாக இறை அருளை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற சிந்தனையோடு வாழ்கின்றவர்கள் இவர்கள் ஒருபோதும் இயேசுனுடைய உண்மையான சீடர்களாக இருக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம்.
அன்புமிக்கவர்களே, இந்த உலகில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை படிக்க வேண்டும், எந்த தொழில் நாம் செய்ய வேண்டும், எந்த வேலை நான் பார்க்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், மை ஓன் சாய்ஸஸ். ஆனால் இயேசுவை தேர்ந்து கொள்வது, அவருடைய சீடராக இருக்க வேண்டும் என்பது, அவரை பின்தொடர்வது என்பது என்னுடைய விருப்பமாக இருந்தாலும் அது முழுக்க முழுக்க அவருடைய விருப்பமாக இருக்க வேண்டும். நீ என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தேர்ந்து கொண்டேன். ஆகவே அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் போது வருகின்ற இன்னல்கள், துன்பங்கள், ஏளனங்கள், தோல்விகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு அவர் பார்த்து கொள்வார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்ற விரும்புகின்ற எவரும் தன்னலத்தை துறந்து தினமும் என்னுடைய சிலுவையை தூக்கி என்னை பின்தொடர அழைக்கின்றார். தினமும் பின்தொடர வேண்டும். தினமும் சிலுவையை சுமக்கின்றவர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அதிகமாக இழப்பவர்கள் அதிகமாக பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். ஏற்றதொரு பலியாக எதை நான் தருவேன், இருப்பதோ குறைகள் அதையே தருகின்றேன். மாற்றங்கள் நிகழும் என்றே திருப்பலி வருகின்றேன். மாறாத மனதினையே பலியாக தருகின்றேன். ஏற்றதொரு பலியாக எதை நான் தருவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பீடத்தின் முன்னாங்கள் கொண்டு வந்துள்ள பலி பொருட்களை கனிவோடு கண்ணோக்கி அருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் நிறங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமது பெயருக்கு மேன்மை அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுள்ளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். கடவுளை தந்தையன் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை மாட்டுகின்ற நோய்கள், அழகினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை, இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நீரநிலத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடையின் ஆசையால் நிறைவு பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி என்றும் எங்களுக்கு இரக்கம், மீட்பு ஆகியவற்றின் ஊற்றாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு